ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோட ஹனி குக்கில் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சிக்கன் 65 மாதிரி காலிஃப்ளவர் 65 பொரிக்கலாம். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முந்தி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப டேஸ்டியாக மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸி, செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இது மாதிரி செஞ்சால் ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கிலோ 100 கிராமே 30 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்குவோம். இப்போ நம்ம வீட்டில் செஞ்சோம்னா தாராளமாக சாப்பிடலாம். இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, சிக்கன் 65 மசாலா ஒரு நம்ம எவ்வளோ வேக வச்சு வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு, கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூனு 2.5 ஸ்பூனுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, சோள மாவு. போட்டு இதோட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னும் முக்கியமானதெல்லாம் போட வேண்டியிருக்கு. அதையும் எல்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து இது நல்லா கரைச்சாச்சு. இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம லெமன் ஒரு 5-6 சொட்டு ட்ராப் விட்டால் போதும். இல்லை ஒரு ஸ்பூனில் விட்டிங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அது கூட இதில் ஃபுட் கலர் கொஞ்சம் பவுடர் இருந்தால் ஒரு துளி போடுங்க. இல்லை ட்ராப் இருந்தாலும் சும்மா ஒரு ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெள்ளையாக சாப்பிட்டுட்டு கலராக சாப்பிட்டுட்டு வெள்ளையாக சாப்பிட பிடிக்காது. அது கூட கடையில் கலராக வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வீட்டில் கொஞ்சம் வெள்ளையாக செஞ்சாக்கா சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், கலர் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன், கேசரி பவுட்ரு தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் போட்டுட்டு இப்போ கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இதை போட்டு நல்லா கலந்துடுங்க. இது கலந்துட்டு நம்ம காலிஃப்ளவரை காலையில் வேக வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஈரம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசரிக்கலாம். ரொம்ப ஈரத்தோடு உடனே செய்கிறதா இருந்தால் இது பண்ண வந்து ஈரமே இல்லை பாருங்கள். நான் காலையிலே வடிச்சிட்டு உள்ளார வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். தண்ணியை வடிச்சிட்டு ஈவினிங் செய்கிறேன். அதனால் அதில் தண்ணியே இல்லை, நல்லா ட்ரையாக இருந்தது. கொஞ்சம் உப்பு போடலை, துளியூண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சது. ரொம்ப வேணாம், ரொம்ப வேக விடக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு எடுத்துருங்க. உடனே எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் செய்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். இல்லை உடனே செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு தண்ணி இந்த மசாலாவுக்கு வந்து நம்ம தண்ணி விடாமல் இதை போட்டு பெரட்டினாலே அது பெரட்டிக்கும். கலந்து விட்டுட்டு பெரட்டி விடணும். அது வந்து சமையலில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இதை வந்து எண்ணெயை வச்சு எண்ணெயில் போடுங்க. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும். கண்டது எதுவும் போடலை. இப்போ வந்து இந்த கலர் தான் போட்டிருக்கோம், வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. நல்லா வீட்டில் உள்ள பொருள் வச்சு தான் நம்ம செய்கிறோம். அதனால் இது ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். எண்ணெய் கூட அவ்வளோவா அதுக்கு செலவாகாது. கொஞ்சம் தான் பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் தான் நான் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது. ரொம்ப சூப்பராக சிக்கன் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட காலிஃப்ளவர் மாதிரி நினைக்கவே முடியாது. சிக்கன் தான். அந்த மாதிரி டேஸ்ட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிச்சிட்டு
நல்லா அந்த பாருங்கள், நல்லா அந்த அந்த நுரையெல்லாம் அடங்கினதும், இந்த கொதி அடங்கின உடனே நம்ம எடுத்துக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு ஈஸி. ஒரு காலிஃப்ளவர் வாங்கினா நம்ம கூட ஒரு அரை பெரிய காலிஃப்ளவராக இருந்தால் பாதி செஞ்சாலே போதும். ஒரு குடும்பமே சாப்பிட்லாம், 5-6 பேர். அவ்வளோ 100 கிராம் வந்து 30 ரூபா 40 ரூபான்னு சொல்லி காலிஃப்ளவர் 65 சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் செய்கிறப்போ நிறைய நம்ம இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிடலாம். செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் ஒன்று போட்டுருங்க. அடுத்து நான் நிறைய விடுவேன். எனக்கு வந்து நான் புது சேனல், என்னோடய சேனலை ஆதரிக்கிறதுக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கு அவசியம் போடுங்க. ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க. நல்லா இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் இதே போலவே பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் பக்கத்தில் நிற்காதுங்க, சிக்கன் மாதிரி இருக்கும். சிக்கனை விட இது டேஸ்ட்டு. நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் இது அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நம்ம குஸ்காவெல்லாம் செய்கிறப்போ சிக்கனுக்கு பதில் இதுவும் செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். வெஜ்ஜாக சமைக்கிறப்போ அது அவ்வளோ டேஸ்டி. பாருங்கள் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அதாவது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 30 செகண்ட் ஒரு 40 செகண்ட் வேக விட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சிடணும். இது தண்ணி இல்லாமல் இருக்கிறப்போ நம்ம அதை செய்கிறப்போ ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்டியாக வரும். ரொம்ப சூடாக இருக்குது. இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். பாருங்கள், சிக்கன் தான், சிக்கன் மாதிரியே தான் இருக்கும். தேங்க்யூ. என்னோடய சேனலை அப்படியே லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள்.